எவனுக்கு அடங்காத. கோயில் ஆட்டதான் வெட்டுவான், புள்ளிய வெட்டதா சரித்திரம் இல்ல. பத்திர ஆளுங்க ஊருக்குள்ள வந்தா சுட்டு தலை சொல்லிருக்கேன். ராட்சச சிலை கோழிப்பட்டிக்காக செஞ்சது. இதை ஊர் மக்கள் கூடியரிச்சா இந்த ஊரை பிடிச்ச பீட ஒழியுன்னு ஒரு நம்பிக்கை. ஒவ்வொரு வருஷமும் இந்த விழா ஒரு சம்பிரதாயமா தான் நடக்கும். ஆனா இந்த வருஷம் தான் சந்தோஷமா இருக்கும். ஜனங்க முகத்தை பாருங்க சார், இவ்வளவு ஆனந்தமா இவங்களை நான் பார்த்ததே இல்லை. உங்களை பார்த்தா சல்யூட் அடிக்கணும்னு தோணல சார். இந்த கூட்டத்தோட சேர்ந்து கையெடுத்து கும்பிடணும்னு தோணல. இந்த நெருப்பு பாபுஜி அவன் தம்பி பத்ரா 2 பேரும் சேத மேலையும் சீக்கிரம் எரியணும் சாமி. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் டிஸ்பாசிங் நடந்திருக்கு. 2 செக்யூரிட்டி செத்து போயிருக்காங்க. பத்ரா ஊருக்குள்ள வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸ்குவாட் ரிகவர். ஆம்பளடா 100 பேர் வந்தாலும் நேருக்கு நேரா நின்று அடிக்கணும். பேடி மாதிரி முதுகுல குத்துற சாவ நேருக்கு நேரா பார்க்குற அந்த நிமிஷம் என் கண்ணில் ஒரு சொட்டு பயம் இருக்கக்கூடாது. என் கை என் மீசையை முறுக்கிக்கிட்டு இருக்கணும். என் உதட்டுல சிரிப்பு இருக்கணும்.
எதுக்கும் எங்கேயும் எவனுக்கும் தலை வணங்காதவன் தலை தொங்குது பார். எங்கிருந்தோ வந்து உங்க வாழ்க்கையே மாத்துறேன்னு சொன்னான். அண்ணா அண்ணான தலையில தூக்கி வச்சு ஆண்டுங்களே, இப்ப தோல்ல சுமக்க கூட ஆள் இல்லாம அனாத பணமா தொங்குறான் பார். இந்த ஊர் தலையெழுத்தை எழுதுறது எங்க அண்ணன் பாபுஜி. அந்த ஆண்டவனை இறங்கி வந்தாலும் ஒரு எழுத்தை கூட மாத்த முடியாது. ராஜவம்சத்தை சேர்ந்தவனோட போனம் தனியா போக கூடாது. அதான் ஒன்ன துணைக்கு அனுப்புறேன்னா கொடக்கா. இன்னொரு போலீஸ் ஆபீசர் இந்த கர்னூல் மண்ணை மிதிக்கிறதுக்கு முன்னாடி உன் சமாதிய பார்த்துட்டு தாண்டா உள்ள வரணும். ஐயா ஐயா உயிரோட தான் இருக்காரு சார். சைலன்ஸ். இந்த விஷயம் யாருக்கும் தெரியும்? தாயை கூட்டி கொடுத்தவனும் தலைவனை காட்டி கொடுத்தவனும் ஒண்ணுதாயா. இந்த விஷயத்த உயிரே போனாலும் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேயா. சார் உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சதும் பாபுஜியை நம்ப வைக்கிறதுக்காக காலி சவப்பெட்டியை புதைச்சோம். எங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை வச்சு சாரை தற்காலிகமாக தான் பழைக்க வைக்க முடிஞ்சது. அங்க இருந்த ஆபத்துன்னு இங்க சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். டாக்டர்ஸ்லாம் பாண்டியன் சாரை செக் பண்ணி பார்த்துட்டு அவர் ரொம்ப நாள் உயிரோட இருக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. இந்த வேதனையை விட வீட்டுல சாரோட மகளை சமாளிக்கிறது தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது. சார் இல்லாம அவ சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா. என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த நேரத்துல தான் நாங்க உள்ள பார்த்தோம். உனக்கு குழந்தைங்கன்னாவே பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனாலும் திவ்யாவை பார்த்து நீ மாறிடுவாங்கிற நம்பிக்கையில பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சு உங்ககிட்ட இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணோம். திவ்யாவுக்கு அப்பா இல்லைன்ற குறைய தீர்க்கறதுக்கு எங்களுக்கு வேற வழி தெரியல. டாக்டர், சாருக்கு எப்படி இருக்கு? ஐ எம் சாரி, அவரோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. சார் 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 சொல்லுங்க சார். கவலைப்படாதீங்க சார். உங்க குழந்தைன்மை என் குழந்தை சார். திவ்யா, என்னம்மா? என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைடா, அங்கிளுக்கு தூக்கம் வரலையா, அதான் நாங்கள்லாம். அப்பா, இந்த பாட்டை கேட்டா நல்ல தூக்கம் வரும்பா. தங்கரத தேறி வரோ மூச்சு பட்டா நோகும் வந்து மூச்சடக்கி முத்தமிட்டே நிழலு பட்டா நோகும் வந்து நிலவடங்க முத்தமிட்டே தூங்காமணி வீழக்கே தூங்காம தூங்கு கண்ணே ஆசை அகல் வீழக்கே அசையாம தூங்கு கண்ணே ஆராரோ ஆரீரரோ. நாட்டுக்காக செஞ்சு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம போயிருமோன்னு ஒவ்வொரு செகண்டும் பயந்துக்கிட்டே தான் சார். போலீஸ்காரன் மட்டும் இல்ல, அவன் உடம்ப வர யூனிஃபார்ம் கூட சுத்தி பார்க்கணும்.